வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த நாளில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொழில் ரீதியாக எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய பொருளாதார நிலையானது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகின்றது, இந்த கன்னிராசி நேயர்கள் எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கன்னிராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மணி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஜூன் 29ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. பொதுவாகவே இந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சிகளானது ஏற்படுது. இந்த ஒரு கிரக பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வருகின்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில யோகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு யோகங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகளானது உயரும், புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகும். அதே போல் பார்த்தீங்கன்னா லாப குருவினுடைய ஆதிக்கத்தினால உங்களுக்கு லாபங்களானது வந்து கொண்டே இருக்குங்க. புதிய பங்குதாரர்களும் பார்த்தீங்கன்னா இணைந்து இப்பொழுது பொருள் வளங்கள் பிறகு வழிவகுத்து கொடுப்பார்கள். இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அதே போல் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா அகலக்கூடும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகுதான் உங்களுக்கு மன நிம்மதிகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது இப்பொழுது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நுழைய இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டங்களில் செவ்வாய் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அப்படின்னா செவ்வாய் தான். ஸோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது இடம், பூமி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, இடம் விற்பதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நிறையவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்களானது ஏற்படும். இல்லத்தில் நல்ல ஒரு சம்பவங்களானது நடைபெற தொடங்குங்க. அதே போல் கடன் சுமையினுடைய காரணமாக வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய இடம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். பல நாட்களாக நடைபெற்ற பஞ்சாயத்து நல்ல ஒரு முடிவிற்கு வரக்கூடிய நேர காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடைபெறாத பல காரியங்கள் இப்பொழுது படிப்படியாகவே நடைபெற துவங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது துணிவுடனும் ரொம்ப நம்பிக்கையுடனுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயல்முறையில் நீங்கள் ஈடுபடலாம். அதேபோல் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்களானது அனைத்துமே நிறைவேறக்கூடும். கடகராசியில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்திற்கு வருவதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்களானது ஏற்படும். குடும்ப முன்னேற்றங்கள் கருதி அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையுமே வாங்குவதில் மகிழ்ச்சி காண்பீர்கள். பெற்றோரினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. வாகன யோகங்களானது உண்டாகுங்க. பயணங்களானது பலன் தருவதாகவே உங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த நேர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையானதாகவும் இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று மாறாகவும் நடைபெறலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்பொழுது சனி வக்ரம் வரையக்கூடிய நாட்கள் இந்த நாள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
மீன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது சனி வக்ரம் பெறுறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தான். 6ஆம் இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியானவர் வக்ரம் பெறுவதனால எதிரிகளினுடைய தொல்லைகளானது உங்களுக்கு குறையும். அதே போல் லாப நோக்கத்தோடு வந்து பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். கடன் சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேல் குறையும். மாற்று மருத்துவத்தினால உடல் நலங்களானது வந்து பார்த்திங்கன்னா சீராகுங்க. உங்களுடைய ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்களில் சனியினுடைய பார்வைகளானது பதிகிறது. அதே போல் குருவினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிவதனால உங்கள் மீது பதிவதனால சனி வந்து பார்த்திங்கன்னா பகலாவினுடைய கடுமையை வந்து குறைத்து பகைகளை, அதாவது சனியினுடைய பகைகளை வந்து பார்த்திங்கன்னா குறைத்து உங்களுக்கு நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக குடும்ப ஒற்றுமைகளானது பலப்படும். உடன் பிறந்தவர்களினுடைய திருமண காரியங்களானது கை கொடுங்க. வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வெளிநாடு சென்று படிக்க விரும்பிய பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகளானது நிறைவேறுங்க. உத்தியோகத்தில் வரக்கூடிய இடமாற்றங்கள் இனிமையை தரக்கூடிய விதத்தில் அமையும். அரசியல் கவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பவர்களுக்கு திடீரென வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொறுப்புகளானது வந்து சேரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிலையான வருமானங்களும் நிதிநிலையில் ஆதரவுகளும் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் உண்டுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றிகளானது கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவை. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பயணங்களும் அதனால் விரயங்களும் ஏற்படும். மேலுமே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலங்களாக அமைகிறது. சூரியன் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைகளானது வெளிப்படுங்க. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு, பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. செவ்வாய் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் முயற்சிகளானது வெற்றியடைய கூடுங்க. வெளிநாட்டு தொடர்புகள், உயர்கல்வி, புதிய திட்டங்கள் மற்றும் பயணங்கள் மூலமாக நிறையவே உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கலாம். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். குருவினுடைய அருளால் நண்பர்கள் மற்றும் முக்கியமான நபர்களினுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. வருமானங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது நிலவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்களானது அமையலாம். காதல் உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதேபோல் கன்னிராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல் வந்து நடந்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா அறிந்து முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை வராமல் நீங்கள் தடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர காலங்களில் உங்களுக்கு ராகு வந்து 6ஆம் வீட்டில் வந்து இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு வேலை பளு மற்றும் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். சிறிய விஷயங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அதிக அழுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பணிகளை திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு மிகவும் சிறந்ததுங்க. சனி 7ஆம் வீட்டில் இருப்பதனால கணவன் மனைவியினுடைய உறவுகள் மற்றும் கூட்டாண்மை தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையானது ரொம்ப அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களினுடைய கருத்துக்களையும் மதித்து செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா சமாளித்து கொள்ள முடியும். அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது. எவ்வளோ தான் வந்து இது பண்ணிங்கனாலும் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கனாலும் அலுப்பு சலுப்பு இருந்தாலுமே தூக்கமின்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவாகும். தூக்கன்றதே வராது. ஸோ மனக்குழப்பம் அல்லது வீண் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். அனாவசியமான செலவுகளை செய்ய வேண்டாம். இந்த செலவு தேவைப்பட்டால் மட்டும் அந்த செலவுகளை செய்வது சிறந்தது. ஏன்னா பண விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகள் தாராளமாக இருந்தாலுமே நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமாளிச்சிருவீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருவீங்க. ஸோ அதனால் ஒரு சீராக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது.
அதேபோல் முதலீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. முதலீடு செய்யும்போது பல முறை யோசித்து தான் செய்யணும். ஸோ அந்த விஷயத்தில் கவனங்கள் தேவை. உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகள், மன அழுத்தம் அல்லது சோர்வு போன்றவை அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம். உணவு மற்றும் ஓய்வில் கவனத்தை செலுத்தினால் ஆரோக்கியங்களானது சீராகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.